இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் செல்வி ஆகாஷுடன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பாக்கியா 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வருகிறார். அப்போது செல்வி முதலில் வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனாலும் பாக்கியா சாப்பிடு என்று சொல்லிவிட்டு ஆகாஷிடம் நலம் விசாரிக்கிறார். பிறகு நாளைக்கு என் பையனுக்கு எக்ஸாம் இருக்கு, இந்த கைய வச்சிட்டு எப்படி எக்ஸாம் எழுத போறான்னு தெரியல என்று செல்வி அழுது கொண்டு இருக்க செல்விக்கு ஆறுதல் சொல்கிறார். பிறகு ஹாஸ்பிட்டலில் ஆகாஷுக்கு பில் கட்ட சொல்லி வருகிறது. அதை கட்டியாச்சா என்று பாக்கியா கேட்க இல்லை என்று செல்வி சொல்கிறார். ஹாஸ்பிட்டலின் மொத்த செலவையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் என்று பாக்கியா சொல்ல செல்வி வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனாலும் பாக்கியா பணத்தை கட்டி விட்டு வருகிறார். அதற்கு ஜெனி, நான் யார் மேலையும் கோபப்படலை, எனக்கு எந்த வன்மமும் கிடையாது. இனியா விஷயமோ ஆகாஷ் விஷயத்தையும் பற்றியோ நான் பேசுறது தப்புன்னு சொல்லல. ஆனா அத்தனை பேரு முன்னாடி செழியனை அடிச்சது தப்பு தானே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஈஸ்வரி வந்து என்ன பிரச்சனை என்று கேட்க நடந்த பிரச்சனையை ஜெனி சொல்கிறார். உன்னால தான் அமிர்தா ஜெனிக்கு சண்டை வந்துடுச்சு என்று சொன்னதும் பாக்கியா இனி இதைப்பத்தி யாரும் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போகிறார். அப்போது அமிர்தா பாக்கியாவிடம் மன்னிப்பு கேட்கிறார். என்னால தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு, நான் அன்னைக்கு நடந்ததை பத்தி பேசி இருக்க கூடாது என்று சொல்ல இனி இந்த விஷயத்தை பற்றி பேசாத அமிர்தா கொஞ்ச நாள் போகட்டும் என்று பாக்கியா சொல்லிக் கொண்டிருக்கிறார்.